ஆமா. ரொம்ப சாஃப்டா இருக்கு, நல்ல கிறிஸ்பியாவும் இருக்கு. லைட் ஷோ இருக்கும், நிறைய மக்கள் வருவாங்க. இன்னைக்கு கிளைமேட் யாரெல்லாம் வரான்னு தெரியாது. இந்த பாருங்க ஷூ எல்லாம் அப்படியே நனைஞ்சிட்டு. ஆமா, நான் உங்களை எடுக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஜி ஃபேமிலி. நாங்கள் இப்போ உஸ்பெகிஸ்தானில் சமர்கண்டுங்கிற இடத்துல இருக்கிறோம். நல்ல மழை பெய்யுது. இன்றைக்கி காலையிலேயே 7 மணிக்கே மழை தொடங்கிட்டு. இப்போ நாங்கள் எப்படி போகன்னு தெரில. நான் கொடை வச்சுருக்கேன், கொடையை பிடிச்சிட்டு தான் போகணும். நம்ம அந்த ரெஜிஸ்டான் ஸ்கொயர் வந்து எங்களுக்கு எந்த ஹோட்டல்லேருந்து பக்கம்தான், 250 மீட்டர் அந்த அவ்வளோதான் வருது. போய் பார்த்துட்டு வந்து மழை வேறு வழி இல்லை, நாளைக்கு இங்கேருந்து கிளம்பணும். அதனால் இந்த இடத்த பார்த்துட்டு வந்துடலான்னு நாங்கள் இப்போ கிளம்புறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொடையெல்லாம் எடுத்து வச்சிருக்கு. கொடை 100 மழை சூப்பர் சூப்பர். வலிக்கிற கூடாது, பார்த்து போகிறோம். நேரம் இல்லை, அந்த வீடியோக்குள்ள போவோம். நீங்களும் வாங்க, மலையில போகலாம். இங்க இருந்து பக்கம் தான் எங்களுக்கு ரெஜிஸ்டான் ஸ்கொயர். 250 மீட்டர் தான் போட்டிருக்குதுல, அதனால நடந்தே நேற்று முந்தானத்து போனோம்னு வேற எதை கவர் பண்ணிட்டு போனான்னு நினைச்சோம். வேற அங்க இந்த மௌசூலியம், அதாவது கல்லறைகள் பார்க்க போனோம். நேற்று இங்கே கவர் பண்ணிட்டு அங்க போலான் இருந்தோம். அப்புறம் இங்க போக முடியல. அப்புறம் ஈவினிங்லயும் மழை, ஈவினிங்கும் எங்களுக்கு போக முடியல. அதனால இப்ப வேற வழி இல்லாம அப்படியே மழையில நனைஞ்சி போய் பார்த்துட்டு வீடியோவும் எடுத்து உங்களுக்கும் காட்ட போறோம். சமர்கண்டுங்கிற இடத்துல இருக்கிறேன். சமர்கண்ட்ல பாருங்க, இந்த ரெஜிஸ்டான் ஸ்கொயர் பாருங்க. இது வந்து 3 பில்டிங்கா இருக்கு. இது வந்து முன்னாடி காலத்துல வந்து அவங்க வந்து இஸ்லாமிக் சொல்லி கொடுக்குற யூனிவர்சிட்டியா தான் இருந்திருக்கு இந்த 3மே. இதுல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சு நல்ல அவங்க இஸ்லாமிக் இதுல வந்து நல்ல பெரிய ஆட்களா இருக்காங்க. இத வந்து முன்னாடி வந்து வணிகத்துக்கும் வந்து இந்த ஸ்கொயரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பழைய காலத்துல. அதுக்கப்புறம் ரஷ்யன்ஸ் வந்த அப்புறம், சோவியத் யூனியன் இது வந்ததுக்கு அப்புறம், ரூல் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்களா, இதை வந்து நீங்க வந்து மாஸ்காவோ அல்லது உங்க இஸ்லாம் சொல்லி கொடுக்குற அந்த இதாவோ நாங்க யூஸ் பண்ணாம நீங்க இதை வந்து என்ன பண்ணணும்னா பப்ளிக் வந்து இதை பாக்குறதுக்கு நீங்க அலோவ் பண்ணணும். இது ஒரு மோனமெண்டா வச்சுக்கிடணும், மோனமெண்டா வச்சிருக்காங்க, அது வச்சு விடணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த இடத்த வந்து அவங்க நிறைய வந்து டேமேஜ் ஆயிருக்கு. அதை வந்து அவங்க கம்யூனிஸ்ட் ஆட்சி அவங்க வந்துட்டு ரஷ்யன்ஸ் வந்து இதை வந்து நல்லா கிளீன் பண்ணி நல்ல அதில் உள்ள இது டேமேஜ் எல்லாம் சரி பண்ணி பப்ளிக் வந்து இதை பார்க்கறதுக்காக நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால இதுல இப்போ வந்து மதரசா இல்லை. முன்னாடி காலத்துல இதுல வந்து 3லயுமே மதரசா தான், காலேஜ் மாதிரி இருந்து, யூனிவர்சிட்டி மாதிரி இருந்துதான். நம்ம எல்லாரும் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து அந்த காலத்துல பொது மரண தண்டனை வந்து இங்க வச்சு கொடுப்பாங்களாம். அப்படி ஒண்ணு. Where are you from? Where are you from? Russia? Tashkent. Hey. Madi? India. India. வந்து ஒரு ரஷ்யன் லேடி பார்த்திருப்பீங்க, அந்த போறாங்க பாருங்க. அவங்க வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களும் டூரிஸ்ட் தான் வந்திருக்காங்க.
வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது என்னைய வீடியோ எடுத்தாங்க, அத்தானே வீடியோ எடுத்தாங்க. அப்போ நான் கேட்டேன், அப்படியே சரி என் கூட வந்து நீங்களும் வீடியோ எடுக்கன்னா சரி வந்து அவங்க கூடயும் போய் அவங்க வீடியோலயும் ஹாய் நல்லா சொல்லியாச்சு. நல்லா பயங்கர இங்க டஸ்கண்ட் வந்ததுக்கு சவர்கண்ட் வந்ததுக்கு அப்புறம் பயங்கர நிறைய பேரை பார்க்கணும். நிறைய பேர் என்னைய கூப்பிட்டு போட்டா. இந்தியன்ஸ் வந்து வித்தியாசமா இருக்கும்ல, நம்ம இவங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க, நம்மளும் பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து வித்தியாசமா தெரியுது, அனிமல் மாதிரி தெரியுது. எல்லாரும் இந்த மலையிலயும் வந்துட்டாங்க. ஏன்னா டூரிஸ்ட் வந்தா வந்துதான் ஆகணும், வேற வழி இல்ல. ஏன்னா அவங்க அந்த நாளுக்குள்ள பாத்துட்டு போகணும்ல. இந்த இதுதான் நாங்க உள்ள போகல இன்னைக்கு. நேத்து வந்து அந்த அமீர் திமுர் ராஜாவோட முசுலியம் அந்த அந்த அவங்களோட ஒய்ஃப் டாக்டர் சன்னு கிராண்ட்சன் எல்லா இதுவும் பார்த்தோம். அப்புறம் வந்து இவரு முகமது நபி ப்ராஃபெட் முகமது அவரோட கசின் அவரோட கல்லறை பார்த்தோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்க இன்னைக்கு வரலான் இருந்தோம். இன்னைக்கு பாருங்க பயங்கர மழை. சரி குளிருது, கை இப்படி வெளியில வச்சா அப்படியே கையெல்லாம் ஐஸ் ஆகுது. அதனால இந்த பாக்கெட்லயே தான் போட்டிருக்கேன், ஜாக்கெட் பாக்கெட்லயே தான். ரொம்ப ஆனா கண்டினியூஸா இங்க வாழ்றது ரொம்ப கஷ்டம் தான் தான். பாவம் இல்ல, மெடிக்கல் காலேஜ்ல வந்து படிக்கிறதுல பிள்ளைங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து உண்மைக்குமே கஷ்டம் தான் தான், கஷ்டம் தான். இது டூருக்கு ஓகே, இப்படி இந்த குளிருக்குள்ள வாழ்றது. மற்றபடி பெர்மனண்டா வாழ்னா எரிச்சலா தான். ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த ஸ்கொயருக்குள்ள போய் பார்க்கணும்னா நம்ம வந்து 1 lakh உஸ்பெக் சோம் வந்து நம்ம கொடுக்கணும். 1 lakhனா நம்ம இந்தியன் மணிக்கு 750 ரூபா தான், பைசாலாம் கிடையாது. நாங்க ஆனா இன்னைக்கு 2-3 ஃப்ரெண்ட்ஸ்ட கேட்டேன், அவங்க சொன்னாங்க இங்க வந்து உள்ள போய் பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு பெரிய ஒர்த்துலாம் இல்லைன்னாங்க. அதனால சரி நாங்க போக வேண்டாம் அப்படின்னு. நாளைக்கு நாங்க கிளம்பணும், இது முடிச்சுட்டு நாங்க வேற ஒரு இடத்துக்கு போறோம், மார்க்கெட் பசார் போனோம், நிறைய இடங்கள் பார்க்க வேண்டி இருக்கு. அதனால நாங்க இன்னைக்கு இங்க உள்ள போய் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இல்ல. அந்த கீழே அந்த ஃபென்ஸ் மாதிரி இருக்கலாம், அது வரைக்கும் நம்ம போகலாம். ஆமா, வெளியில இருந்து பார்த்தா உள்ள ஆட்கள் போறாங்க பாருங்க, டூரிஸ்ட் அந்த குரூப்பா கூட்டு வந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் மேக்சிமம் போறாங்க. இந்த நீங்க இப்போ நான் ஸ்டெப்ல இறங்கி வந்தேன்ல, இந்த இடத்துல எல்லாம் நீங்க உட்காந்து நைட்டு வந்து இங்க வந்து லைட் ஷோ இருக்கும், ஃபுல்லா லைட்டிங் போடுவாங்க, 3D லைட் எல்லாம் வரும். பார்க்கறதுக்கு வந்து நைட்டு 9 o'clock போடுறாங்க. கிளைமேட் சரியில்லை, அப்படி மழை அப்படின்னா தெரியல, எப்படி போடுறாங்களா என்னன்னு தெரியல. இன்னைக்கு நைட்டு பார்க்கலான்ட்டு இருக்கோம். நைட்டு மழை இல்லைன்னா இங்கே வரணும். 9 o'clock தான் இங்கே போடுவாங்க. ஆமாம், நைட்டு வந்து அந்த லைட் ஷோ வந்து உங்களுக்கு சார்ஜ்லாம் கிடையாது, ஃப்ரீயாக நீங்கள் இங்கே வெளியில் உட்காந்து பார்த்துக்கலாம். உள்ளே போகணும் அப்படின்னா நீங்கள் நைட்டும் வந்து எல்லாரும் போவாங்க. ஆமா, ரொம்ப பெரிய விசேஷமா இல்ல அப்படின்னாங்க, அதனால நாங்க போகல. அந்த பில்டிங்ல அந்த மார்பிள்ஸ் அந்த இதெல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. அந்த காலத்துல இவ்வளவு, நம்ம ஊர்ல வந்து டெல்லியில தாஜ்மஹால் இருக்குல்ல, அந்த மாதிரிதான் கட்டியிருக்காங்க. அந்த மார்பிள் நம்ம தாஜ்மஹால் போய் போய் பாக்குறோம்ல, அதேதான் இங்கேயும். நைட்டு வந்து இங்க வந்து லைட் ஷோ இருக்கும், நிறைய மக்கள் வருவாங்க. இன்னைக்கு கிளைமேட் யாரெல்லாம் வரான்னு தெரியாது, பார்ப்போம். நைட் ஷோ எடுத்து பார்க்கும் போட வாடகை தான் குறைவே இல்லை. நாங்க இந்த பக்கத்துல ஒரு ஃப்ளவர் இதோட சேர்ந்து ஒரு கார்டன் மாதிரி இருக்கு. அந்த கார்டன்ல ஃப்ளவர்ஸ், அங்க ஒரு ஐஸ்கிரீம் கடை, ஜெலாட்டோ. நான் நேத்து கூட போய் இங்கதான் வந்து ஜெலாட்டோ வாங்கி சாப்பிட்டேன். பாருங்க அந்த ரெஜிஸ்டான்ஸ் சைடுல பூக்களால எப்படி அந்த டிசைன் பண்ணிருக்காங்க, ஸ்டார் மாதிரி. நடுவுல ஒரு ரவுண்டு எல்லோ கலர், எல்லா கலர்ஸ்லயும் பூக்கள் வச்சு இது பண்ணிருக்காங்க. ரொம்ப பாக்குறதுக்கே அழகா இருக்கு. இவ்வளவு பெருசா கட்டிருக்காங்க பாருங்க. அந்த காலத்துல அந்த மலையில அந்த போட்டோ எடுத்துட்டு ஜாலியா தான் இருக்கு. ஆமா, அப்ப யுஏல மழையே கிடையாதுல்ல, அதுக்கு இங்க வந்து போதும் ஆயிட்டு.
கிறிஸ்தான் ஸ்கொயர் பக்கத்துல ஜெலாட்டா கடை, காஃபி அண்ட் ஜெலாட்டான்னு போட்டிருக்கு. ஆனா நாங்க வந்து இங்க நேத்து வந்து ஜெலாட்டா வாங்கி சாப்பிட்டோம். இன்னைக்கு வாங்கல, பயங்கர மழை, அதனால குளிருது, பயங்கர கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகுது. இப்ப வேண்டாம். அதனால நாங்க இப்ப என்ன பண்ண போறோம்னா, அங்க ஒரு கடை நேத்து பாத்துட்டு வந்தோம். அந்த கடையில இங்க சம்மர்கண்ட் வந்தீங்கன்னா சமோசா மஸ்ட் ட்ரை பண்ணணும். சமோசா வந்து அவங்க ஃபேமஸ். அதே மாதிரி இந்த குக்கீஸ் எல்லாம் இருக்குல்ல, நம்ம வந்து பண்ணுவோம்ல, அவங்கள ஹோம்மேடு பிஸ்கட்டு, பட்டர் பிஸ்கட், அது நிறைய இருக்கு. நம்ம ஊர்ல உள்ளதை விட நல்ல டேஸ்டா இருக்கு. ஆமா, அத நீங்க வந்து இங்க வந்தா கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க. நான் வாங்கி உங்களுக்கு காட்டுறேன். நானும் இன்னைக்கு வாங்க போறேன், வாங்கி காட்டுறேன். சமோசாவும் நம்ம வாங்கி சாப்பிடுவோம். ஆமா, டூரிஸ்ட் பாருங்க, வேன்ல அவ்வளவு பெரிய குட்டி குட்டி பிள்ளைலாம் இருக்கு. ஃபேமிலியா வந்திருக்காங்க தான். என்ன செய்ய கொடை கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும். எல்லாரும் கொடை கொடுத்துருவாங்க சொல்லிட்டு கொடை ஃப்ரீ கொடுத்துருவாங்க இருக்கு. ஆமா, பக்கத்துல உள்ள எல்லாம் வருவாங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லு. ஸ்னோ அதான். ஆமா, ஸ்னோ. இதை கூட கொடையும் கூட சாதனை இல்லை. அப்ப உண்மையிலே ஸ்னோ வந்துருக்கு. அந்த இதை சேர்த்து எடுக்கலாம்ல, அங்கேயும் சேர்த்து. சூப்பர். ஆமா, நான் உங்களோட இந்த பாருங்க, சமர்கண்ட்ல, நாங்க உஸ்பெகிஸ்தான்ல சமர்கண்ட்ல சம்சா வாங்க வந்திருக்கோம். இது சிக்கன் சுக்கினி, எக் பிளான்ட், பொட்டேட்டோ சீஸ், எல்லாம் சுக்கினி, ஒன் சுக்கினி, ஒன் சிக்கன். How much? One? Huh? Yeah. இல்ல, ஹாட் பண்ணு. Do you have coffee? 2 milk coffee. One is enough. One is enough. One. செல்லது நல்லா இருக்காது காஃபி. பாருங்க, மழையில ஸ்னோ இருக்குதா? இப்ப எவ்வளவு எத்தனை டெம்பரேச்சர் என்னன்னு பாக்க, டிகிரி என்ன போகலாம். பையன் காஃபி எப்படி இருக்குன்னு தெரியாது. நல்ல காஃபினா அவங்க ஒன்று கூட வாங்கிட்டு, ஆனால் காஃபி வந்து குடிக்கணும். கொஞ்சம் சாப்பிட போகிறாங்க. ஓகேவா?
ஓகே. எவ்வளவு? வேண்டாம்டா. நல்லா இல்லை, காஃபி நல்லா இல்லை. ஆமா, அது மில்க் தானே அது? மில்க் காஃபி தான் அது. அதான். ஆமா, தண்ணியா இருக்கு. சிக்கனா சுக்கினியா? சிக்கனி. எனக்கு சிக்கன். அதுல பாதி இதுல போய் சாப்பிடுவோமா? நல்ல டேஸ்ட், சூப்பரா இருக்கு. என்னதா? நல்ல சாஃப்டா, ரொம்ப சாஃப்டா இருக்கு, நல்ல கிறிஸ்பியாவும் இருக்கு. நல்லா காஃபி தண்ணியா இருக்கு. நாங்க இப்போ ரெஜிஸ்டார் ஸ்கொயர் பார்த்துட்டு சமோசா வாங்கி சாப்பிட்டோம். இந்த பாருங்க, காஃபி வாங்கி கொடுத்து காஃபி நல்லாவே இல்லை, 10,000 சோம். இது வந்து அது என்ன, சமோசா வந்து 2 சமோசா, ஒரு சமோசா 15,000. மொத்தம் டோட்டல் 40,000 கொடுத்த மாட்டான், 40,000 கொடுத்துருக்கோம். அப்புறம் இது முடிச்சுட்டு நாங்க வந்து எங்களோட பிளான் என்னன்னா, சியோ பஜார், அது வந்து ஓல்டஸ்ட் பஜாராம். அதாவது இந்த அவங்க அந்த காலத்திலேயே அந்த சில்க் ரோடுன்னு சொல்றாங்களே, அந்த சமர்கண்ட, அப்பமே வந்து சைனாவும் யூரோப்புக்கும் வந்து வணிகம் பண்றது இந்த இடத்துல தான் பண்ணிருக்காங்க. அந்த பஜார் வந்து ரொம்ப பிக்கா இருக்குமா, அத போய் எங்களுக்கு பார்க்க முடியல. இப்ப மழைனால எங்களால அந்த கையெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. கைக்கு கிளவுஸா வாங்கிட்டு வந்திருக்கணும்னா தான் இங்கே. பாப்போம், சாயங்காலம் ஒருவேளை மழை நின்னுட்டுன்னா பஜார் போகலாம், இல்லைன்னா அதை கேன்சல் பண்ணணும். ஏன்னா நாளைக்கு காலையில எங்களுக்கு இங்க இருந்து ஆமா, இனி போய் ஒரு ரூம்ல போய் இருக்க வேண்டியதான். ஒரு இடம் போக முடியலையே தான், ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான். என்னத்தா? ஸ்னோ பார்த்துட்டோம். ஸ்னோ பார்க்கணும்னா பெரிய விஷயம் தானே. நம்ம இந்த பாருங்க, ஷூ எல்லாம் அப்படியே நனைஞ்சிட்டு. ஆமா, நாளைக்கு டிராவல் பண்ண காயும் செய்யாது, ஃபுல்லும் மழை பெஞ்சிட்டே இருக்கு. ட்ரை பண்ண போறோம்னு தெரியல. நம்ம இங்க வந்து அந்த லைட் ஷோ இருக்கு, அத நமக்கு முடிஞ்சா பாப்போம் நினைக்கிறேன். மேக்ஸிமம் நாங்க பாப்போம், பார்த்தா அந்த வீடியோவும் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ so much. Bye. Take care.